வணக்கம் நண்பர்களே. ePro 11 சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ePro 12 வந்து அப்கிரேட் வந்து வாங்குறீங்க. அப்கிரேட் வாங்குறவங்களுக்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸிமம் 99% கஸ்டமர்ஸ் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆப்ஷன் தான் அந்த விண்டோவில் ஓப்பன் ஆகி நிற்கிது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் உங்கள் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை மறுபடியும் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் அது கவுண்டிங்கில் எடுத்துக்கும். ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் ப்ராப்பராக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோடய சிஸ்டத்தில் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் பேனல் வந்து போய்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் CON டைப் பண்ணுறேன், கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்ட்ரோல் பேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளே போகணும். இதோருக்கு பாருங்கள், ப்ரோக்ராம்ஸில் அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் இதில் போயிட்டு ePro பார்க்குறீங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வெர்ஷன் ஆல்ரெடி வச்சுருக்கேன். உங்களுடைய இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை அன்இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்கள் வந்து எல்லோரும் ரொம்ப சிரமப்படுறீங்க இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. எங்களோட ஹெல்ப்பே தேவையில்லை. நீங்களும் ரொம்ப எளிமையாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அகைன் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட செட்டப் வச்சுருக்கீங்க. அந்த செட்டப் வந்து கரெக்டான செட்டப்பான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் ePro 12ன்னு ஒரு exe ஃபைல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ePro 12 tempன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போது உங்கள் லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எந்த செட்டப் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே நவுத்துறேன் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கரெக்டான செட்டப். அதாவது ePro 12 tempன்னு இருக்கும் பாருங்கள், இதுதான் கரெக்ட் செட்டப்பு. ஸோ இது மேலே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். நான் எப்பயும் சொன்ன மாதிரி இதில் மோர் இன்ஃபோவை கிளிக் பண்ணுறீங்க, ரன் எனிவே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எஸ் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பு ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். ஆனால் யாருமே வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ட்ரையல் வெர்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ட்ரையல் வெர்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் வராது. இங்கே பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ வந்து ப்ரௌஸ் ஆப்ஷன் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சாஃப்ட்வேர் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக போகிற ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் அது காட்டுது, டெஸ்டினேஷன் ஃபோல்டர்னு. நீங்கள் இந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், இங்கே ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரீங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்து வேறு லொக்கேஷனுக்கு என்ன பண்ணுறீங்க, மாற்றுறீங்க. இப்போ நான் பாருங்கள், ஏற்கனவே C லொக்கேஷனில் இருந்தது. நான் வந்து இப்போ F ஃபோல்டருக்கு மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. ஸோ அகைன் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கிங். என்ன பண்ணுறீங்க, உங்கள் நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆக்டிவேட்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்கள், இங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு கீ ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த கீயை வந்து நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், நான் உங்கள் எதிர்க்கே வந்து ஒரு கீ வந்து நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது என்னுடைய சிஸ்டத்துக்கான கீ. இது இப்போ இந்த கீயை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், ஆக்டிவேட்னு ஒரு இடம் இருக்கும். ஆக்டிவேட் கொடுத்துட்டிங்கன்னா சிஸ்டம் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நீங்கள் ப்ரீவியஸாக ஏற்கனவே ஒரு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து இதை மாற்றுறதுக்கான மெத்தடும் இது தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ஈஸியான மெத்தடு, ப்ராப்பர் மெத்தடு. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் வரும். ஓகேங்களா? அதை மீறி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர்ஸும் வந்து நான் இப்போ விண்டோவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள்,
இந்த மாதிரி எரர்ஸும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.